புது சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் எப்படி பராமரிக்கணும் செடி சம்மர் சீசனில் இந்த சாமந்தி செடியெல்லாம் எப்படி நம்ம நல்லா வளர்க்குறதை பற்றி நம்ம பார்க்குறோம். புது சாமந்தி செடி தான் இது. புது சாமந்தி செடி கொண்டு வந்து வச்ச உடனே நீங்கள் வெயிலில் வைக்காமல் நிழலில் தான் வைக்கணும். நிழலில் வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். அதுவும் தண்ணி ஊற்றுறது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சாயில் தொட்டு பார்க்கணும். இது போல் தொட்டு பார்க்கணும். ஈரப்பதம் இருந்தால் தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப காஞ்சி இருந்தால் தான் தண்ணி ஊற்றணும். சாயில் ட்ரையாக இருந்தால் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதே சமயத்தில் மண் மணல் கலந்து வச்சிங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளரும் புது செடி. ஆனால் கொண்டு வந்து வச்ச உடனே நடாமல் ஒரு 2 days அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் நடுங்க. பாருங்கள், இப்போ இந்த சாமந்தி செடி கவரில் இருக்குது. பாதி அளவு மண் எடுத்துகிட்டு வேர் தெரிகிறப்போல் நீங்கள் நட்டுடலாம். மண் மணல் கவுமேனூர் இந்த 3மே கலந்து நீங்கள் நட்டிங்கன்னா சூப்பராக சாமந்தி செடி வளரும். கூடவே வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராகவே சாமந்தி செடி வரும். நீங்கள் வாங்கின சைஸே பூக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த ஃபெர்டிலைசர்லாம் செஞ்சு போட்டிங்கன்னா இந்த சம்மர் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். காய்கறி வேஸ்ட்டு நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பவுட்ரு இந்த மண் மணல் கவுமேனூர் அதாவது மாட்டு சாணம் 3மே கலந்துட்டு இந்த காய்கறி வேஸ்ட்டு பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் சின்ன தொட்டியில் தான் நட போகிறீங்க இந்த செடி வாங்கி. அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பெரிய தொட்டியில் நடுறீங்கனாக்கா 2 ஸ்பூன் போடணும் காய்கறி வேஸ்ட்டு. அந்த காய்கறி வேஸ்ட்டில் நம்ம பவுட்ரு பண்ணும்போது வெங்காயத்தோல் இருக்கணும், முட்டை ஓடி இருக்கணும். சூப்பராக பெரிய பூ பூக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். இது போலலாம் போட்டால் நல்லா பூ பெருசாக வரும்னு சொல்லிட்டு. எவ்வளோ சைஸ் வாங்கினீங்களோ அதை விட பெருசாகவே பூக்கும். அதுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சில டைமில் சாமந்தி செடியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. சாமந்தி செடி எனக்குமே அப்போல்லாம் வராது. ஆனால் உடனே சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டேன் சாமந்தி செடி. நான் எங்கள் வீட்டில் சாமந்தி செடியெல்லாம் வளர்ப்பாங்க முன்னெல்லாம். அது நான் பார்த்துருக்கேன். வெயில் காலத்தில் அதாவது சில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். மொட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணாமல் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் அப்படி இல்லை நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் என் பிளான்ட்டுன்னா சில்னஸ் தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ண சொன்னேன்னா அதே சமயத்தில் சாயில் கூத்துறது எப்படின்னா ஐஸ் கட்டியில் ஐஸ் க்யூபு அது கொஞ்சமாக கிளாஸில் போட்டுட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் வச்சுடுங்க. அது கரைஞ்சிட்டு தண்ணி பாதி ஐஸ் கட்டியும் பாதி தண்ணி இருக்கும். அதில் ஐஸ் கட்டி தண்ணி அந்த தண்ணி கொஞ்சமாக அதாவது ரொம்ப சில்லு இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ப்ளைன் வாட்டர் சேர்த்துட்டு இந்த செடி ஊற்றணும் மண்ணுக்குள்ளே. அப்போ ஃபாஸ்ட்டாக வளர செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புது சாமந்தி செடி வெயில் காலத்தில் இது போல் நான் சொன்ன போலே பராமரிச்சிங்கன்னா சூப்பராக வளரும் சாமந்தி செடி. இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.